எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் ஆடியில் வரக்கூடிய அபூர்வ மகா பிரதோஷத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பிரதோஷம் என்பது அனைவரும் அறிந்ததே. தினமும் மாலை நேரம் 4:45 முதல், அதாவது 4:45 PM to 6 PM வரைக்கும் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் விளக்கேற்றணும், இறை வழிபாட்டிற்கு உரிய நேரம், புண்ணிய காலம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த நித்திய பிரதோஷ நேரத்தை தவிர்த்து இன்னும் 4 பிரதோஷ நேரங்கள், மாத பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம், இந்த தினங்களில் சிவபெருமான் கோயில்களில் கொஞ்சம் அதிகப்படியாகவே வழிபாடு சிறப்பாக இருக்கும். சரி, ஆடி மாதத்தில் வரக்கூடிய 3 பிரதோஷ தினங்கள் அபூர்வ தினங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக 2 மகா பிரதோஷங்கள் இந்த மாதத்தில் வருது. வருகின்ற 18ஆம் தேதி, அதாவது 18/7/2020 அன்று, 1/8/2020 அன்று 2 தினங்களுமே சனி மகா பிரதோஷமாக வருகிறது. இதுதான் ரொம்ப விசேஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 16/8/2020 அதுவும் பிரதோஷ தினமாக வருகிறது. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த 3 பிரதோஷ தினங்களும் அபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அபூர்வமாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில் முக்கியமாக இந்த சனி மகா பிரதோஷம் வருது இல்லையா, அது ரொம்ப சிறப்பானது. பொதுவாகவே பிரதோஷம் நல்லது, அதிலேயும் இந்த சனிக்கிழமை வருகின்ற மகா பிரதோஷம் இன்னும் சிறப்பு வாய்ந்தது. சரி, இந்த சனி மகா பிரதோஷத்திற்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு ஒரு புராண கதை இருக்கு. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஒரு முறை தேவலோகத்துல தேவேந்திரன் யானை மீது சவாரி வருகிறார். புடைசூழ வர்றார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார். அப்போ துர்வாச முனிவர் எதிரே வர்றார். அவர் கையில ஒரு மாலை இருக்கு. அதை மகிழ்ச்சியாக இருக்கின்ற தேவேந்திரனுக்கு கொடுக்கலாம், அவர் இன்னும் மகிழ்ச்சி அடைவாரேன்னு சொல்லிட்டு தூக்கி கொடுக்கிறாரு. அதை வாங்கின தேவேந்திரன் கொஞ்சம் அலட்சியமாக அந்த மாலையை தூக்கி யானையின் தலை மேல வச்சாச்சு. யானை அந்த மாலையை தூக்கி தன் காலால் மிதிச்சிருச்சு. யானைக்கு என்ன தெரியும், அதனால காலால போட்டு மிதிச்சிருச்சு. இதை பார்த்த உடனேயே துர்வாச முனிவருக்கு கோபம் தலைக்கு மேல ஏறிடுச்சு. சாதாரணமாகவே துர்வாச முனிவருக்கு மூக்குக்கு மேல கோபம் வரும்னு சொல்லுவாங்க. இந்த செயலை பார்த்த உடனே, ஏன்னா இவர் மரியாதை முனிவர், மிகப்பெரிய ஒரு வயதுல, அதுவும் ஒரு மாலையை கொண்டு போய் தேவேந்திரனுக்கு கொடுக்கிறாரு. தேவேந்திரன் அதை அலட்சியமாக வாங்கி கொண்டதோடு மட்டுமல்லாமல் யானையின் தலை மீது வைத்து அந்த யானை எடுத்து அந்த மாலையை தன் காலால் நசுக்கிய உடனேயே துர்வாச முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்போ அந்த தேவேந்திரனை பார்த்து சொல்கிறார், உனக்கு என்ன மமதை, பதவியில இருக்க, யானை மேல சவாரி வர்றேன்ற திமிரா, இந்த மாலை சாதாரணமாக நினைச்சிட்டியா? திருமகள் கிட்ட இருந்து எனக்கு கிடைத்த மாலை, இந்த மாலையை நான் வைத்துக் கொள்ளாமல் நீ இன்னும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக உனக்கு கொடுத்தேன். அந்த மாலையை எவ்வளவு அலட்சியப்படுத்தி இருக்க. உனக்கு செல்வம் இருக்கின்ற காரணத்தினால, பதவி இருக்கின்ற காரணத்தினால அவ்வளவு மமதையா? இன்றையிலிருந்து நீ இந்த செல்வத்தையும் பதவியையும் இழப்பாயாக அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துடுறாரு. துர்வாச முனிவர் சாபம் கொடுத்த உடனேயே தேவேந்திரன் பதவி, பட்டங்கள், கௌரவம், புகழ், செல்வம் அனைத்தையும் இழந்தார். அதற்கு பிறகு அசுரர்களுடைய கொட்டம் அதிகமாயிருச்சு. ஏன்னா அங்க தேவலோகத்துல தேவேந்திரன் இருந்தாரு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. இப்போ அவர் இல்லையே, எல்லாத்தையும் இழந்துட்டாரே. அதனால அசுரர்களுடைய கொட்டம் அதிகமான உடனேயே தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே போயிட்டு திருமால் கிட்ட புகார் பண்றாங்க. இந்த மாதிரி இவங்களுடைய அட்டகாசம் தாங்க முடியல, இங்க தேவேந்திரன் இல்லாத காரணத்தினால இப்படி ஆகுது, திரும்ப தேவேந்திரன் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே, நீங்கள் இந்த பார்க்கடலில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மீண்டும் அவர் சக்தி பெறுவார், எல்லாத்துக்குமே விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால் அந்த பார்க்கடலை கடையிறதுக்காக எல்லாரும் போகிறாங்க. இந்த கதையெல்லாம் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், இருந்தால் கூட சுருக்கமாக சொல்லிடுறேன். அங்கே மந்தார மலையை மத்தாக கொண்டு வாசுகி பாம்பினை கயிறாக வச்சு தலைப்பக்கம் அசுரர்கள் பிடிச்சி இழுக்கிறாங்க, கடையிறாங்க. வால் பக்கம் தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் நின்றுட்டு அந்த பார்க்கடலை கடையிறாங்க. இதில் என்னாச்சு, கடைய பார்த்தீங்கன்னா அந்த மந்தார மலை வந்து கீழே மூழ்க போயிருச்சு. அதை ஸ்ரீ மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து தாங்கி பிடித்தார் கீழே போகாம. இப்படி இழுத்து கடைந்ததுல வாசுகி பாம்பின் தலையில் இருந்த நஞ்சு அந்த பார்க்கடல்ல கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கொடிய விஷமாக மாறிடுச்சு. இவங்க என்ன நினைச்சாங்க, அமிர்தம் வரும் அதை உண்ணலாம்னு பார்த்தாங்க. ஆனா அங்க நஞ்சு கலந்துருச்சு. இப்படி பார்க்கடல்ல கலந்த நஞ்சால எல்லாருக்கும் மயக்கம் வரவே ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப சிவபெருமான் கிட்ட எல்லாரும் ஓடுறாங்க, நடந்தது எல்லாம் சொல்றாங்க. அப்போ சிவபெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுந்தரரை பார்த்து சொன்னாரு, பார்க்கடலில் போயிட்டு அந்த நஞ்சை எல்லாம் கைகளில் அள்ளிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே போகிறாரு. ஒரு நஞ்சை வந்து சுந்தரர் அள்ளிக்கிட்டு வர்றாருன்னா அவர் சாதாரணமானவராக இருப்பாரா? சிவபெருமானின் மறுவடிவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் போகிறாரு, நஞ்சை எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாரு. சிவபெருமான் அதை வந்து அப்படியே பருகிறாரு. இப்போது பக்கத்தில் இருந்த பார்வதி தேவிக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டு விட்டது. ஏன்னா சிவபெருமானுக்குள்ள தான் அத்தனை ஜீவராசிகளும் உலகமுமே அவருடைய உடம்புல தான் அடங்கி இருக்குது. அவர் உண்கின்ற நஞ்சு கீழே இறங்கினால் ஜீவராசிகள் அனைவருமே பாதிக்கப்படுவார்கள். அப்படி அவர் நஞ்சு உண்ணவில்லை என்றால் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணாங்க, சீக்கிரத்தில் போய் சிவபெருமானுடைய தொண்டையில் அப்படியே லேசாக தடவி விட்டாங்க. சக்தியினுடைய சக்தி அளப்பரியது இல்லையா? அப்படி தொட்ட உடனேயே அந்த விஷம் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டையிலேயே நின்றுச்சு. கீழையும் போகல, ஜீவராசிகளும் காக்கப்பட்டார்கள், தேவர்களும் காக்கப்பட்டார்கள். அப்போ சிவபெருமானை வணங்கி தேவர்கள் திரும்ப கேட்குறாங்க, நாங்கள் அமிர்தம் இப்போ சாப்பிடணுன்னா என்ன பண்ணுறது, விஷம் வந்துருச்சே அப்படின்னு சொன்னோன்னே சிவபெருமான் சொல்கிறாரு, மீண்டும் போய் கடையுங்க, அதில் என்ன வருதோ அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கு பின்னாடி கதை நீண்டுக்கிட்டே போகும், அது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்போது இந்த சனி பிரதோஷத்திற்கான சப்ஜெக்டுக்கு வரும்பொழுது நம்ம என்னன்னு பார்த்துடலாம். அது மட்டும், தேவர்கள் எல்லாம் அமிர்தத்தை உண்ட பின்னாடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தணும்னு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தன் கையில் இருக்கக்கூடிய உடுக்கையை அடித்து கொண்டு ரிஷபத்தின், அதாவது அந்த காளையின் கொம்புகளுக்கு நடுவில் நின்று மகிழ்ச்சியாக ஆனந்த கூத்தாடுகிறார். இப்படி சிவபெருமான் ஆனந்தமாக நடனமாடிய தினம் சனிக்கிழமை, திரையோதசி திதி. அதனால தான் சனிக்கிழமையும் திரையோதசியும் வரும் பொழுது அது சனி மகா பிரதோஷமாக சொல்லப்படுகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சனி மகா பிரதோஷ தினம் ஏன் இவ்வளவு மகிமை வாய்ந்ததுன்னு. இப்படி சனிக்கிழமையும் திரையோதசியும் சேர்ந்து இந்த ஆடி மாதத்திலே 2 நாள்கள் வருது. அதுதான் அபூர்வம். இதுல மூன்றாவதாக 16/8/2020 அன்று ஞாயிற்றுக்கிழமை வருது. அந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ தினம் கூட அதிசயமாகத்தான் அபூர்வமாகத்தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அன்றைக்கும் திரையோதிசி திதி வருது, மாலை நேரத்துக்கு பிறகுதான் அந்த திதி மாறுது. இப்படி 3 அபூர்வ பிரதோஷ தினங்கள் இந்த ஆடி மாதத்துல வருது. இதுல இன்னொரு சின்ன கிளைக்கதையும் சொல்லுவாங்க. பார்வதி தேவியார் சிவபெருமானின் கழுத்திலேயே ஆலகால விஷத்தை நிறுத்தின உடனேயே அதை பார்த்த அருகில் இருந்த நந்தி பகவான் என்ன பண்ணாரு, கிண்டலாக சொன்னார், இந்த விஷயத்திற்கா போய் இந்த தேவர்கள் எல்லாம் இப்படி அலறாங்க, இதை வந்து சர்வசாதாரணமாக என் கையில் தூக்கிட்டு வந்தேன், எனக்கு ஒன்றும் ஆகலையே, இதை போய் கொடியதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே சிவபெருமான் அந்த நந்தி பகவானை அருகில் கூப்பிடுறாரு. சரி இங்கே வா, நீ அந்த விஷத்தை கொண்டு வந்து இல்லை, அந்த கையை கொஞ்சம் மோந்து பாறேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் அலட்சியமாக முகர்ந்து பார்க்கிறார். அதை முகர்ந்த உடனேயே அவருக்கு பார்த்தீங்கன்னா மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, கிருகிருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவர் பார்த்தீங்கன்னா தன் சுய நினைவை இழந்தார், பித்தம் பிடித்தவராக ஆயிட்டாரு. அவர் பித்தம் பிடித்து தானாக ஏதோ உளறுவதை பார்த்த பார்வதி தேவியார்னால சகிக்க முடியல. உடனே சிவபெருமான் கிட்ட சொல்கிறாங்க, சுவாமி இப்படி பண்ணலாமா, அவரை சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே சிவபெருமான் சொல்கிறாரு, பச்சரிசியை இடித்து அதில் வெள்ளத்தில் கலந்து கொடு, அவர் சரியாயிருவார் அப்படின்னு சொல்கிறாரு. பார்வதி தேவியும் அரிசியை இடித்து வெல்லம் பொடி செய்து அதில் கலந்து நந்தி பகவானுக்கு கொடுக்குறாங்க. நந்தி பகவான் அதை சாப்பிட்ட பின்னாடி அவருடைய
சுத்தமெல்லாம் தெளிக்கிறது. இப்போ நமக்கு புரியும் நந்தி பகவானுக்கு ஏன் காப்பரிசி சாத்துறாங்கன்னு. சரி, நாளைக்கு சனி மகா பிரதோஷம் வருது. இப்போ லாக்டவுன் காரணமாக நிறைய கோயில்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. கோயில்கள் திறக்காத காரணத்தினால நமக்கெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கு. எப்போ கோயில் திறப்பாங்க, இறை தரிசனம் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதிலும் இந்த ஆடி மாதம் முழுக்கவே கோயிலுக்கு போகக்கூடிய வழக்கம் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. வீட்டில் என்ன பூஜை செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப ஒரு குழப்பம் ஏற்பட்டு கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜை முறையை சொல்லிக்கிட்டு வர்றேன். இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நம்ம மாலை நேரத்தில் அந்த பிரதோஷ நேரம் இருக்கு இல்லையா, 4:45 ஈவினிங் 4:45 to 6 நம்ம என்ன பண்ணணும், சிவபெருமான் குடும்பம் சகிதமாக இருந்த படம் இருந்ததுன்னா எடுத்து பூஜை அறையில் வச்சுக்கோங்க. சுத்தப்படுத்திக்கிட்டு வழக்கம் போல் சொல்கிறது ஒரு மணை மேலே கோலம் போட்டு, பச்சரிசி கோலம் போட்டு அது மேலே ஒரு துணி விரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெய்யுங்க. குடும்பம் சகிதமாக இல்லை என்றால் கூட நீங்கள் அம்மையும் அப்பனும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருக்கக்கூடிய படத்தை வையுங்க. பிரதோஷ காலத்தில் இருவரையும் சேர்ந்து தான் நம்ம வணங்கணும். அதனால் அந்த படத்தை வைத்து இந்த பச்சரிசி காப்புன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த பச்சரிசியை இடித்து அதில் வெல்லம் கலந்துக்கணும்னு நம்ம வீட்டிலேயே நைவேத்தியமாக வைக்கலாம். இதை தவிர்த்து கல்கண்டு, பால், பழங்கள் இது போன்ற பொருள்களை நைவேத்தியமாக இறைவனுக்கு படைக்கலாம். இந்த சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவசியம் கிடையாது. விரதத்தை மேற்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இருக்கலாம். ஏன்னா இந்த ஆடி மாதம் முழுக்கவே ஒவ்வொரு நாளும் விசேஷமானது. விரதம் மேற்கொண்டோமே ஆனால் 30 நாளுமே மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அதனால் உங்களுடைய விருப்பம். வேண்டுதல்கள் என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை வரம் வேணும்னா கேளுங்க. ஏன்னா நந்தி பகவான் பிறந்ததும் சிவபெருமானுடைய அருளால் தான், அனுகிரகத்தால் தான். அவருடைய தகப்பனார் சிலாத முனிவர் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்து குழந்தை வரம் வேண்டி பெற்ற காரணத்தினால்தான் நந்தி பகவான் பிறந்தார். அதனால குழந்தை வரம் வேணும்னா இந்த சனி மகா பிரதோஷத்தில் நீங்கள் வேண்டிக்கோங்க. கட்டாயம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அதை தவிர உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் அதை மேற்கொள்ளலாம். குறிப்பாக சொல்லணும்னா நோய் நொடியுடன் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்கள், வேலை கிடைக்காதவர்கள், கணவன் மனைவி ஒற்றுமைக்காக, ஏன்னா அங்கே சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தான் எப்போவுமே இந்த பிரதோஷ நேரத்தில் அருள் பாலிப்பார்கள். இன்னொன்று முக்கியமானது, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே நீண்ட ஆயுட்காலம் வாழணும்னா இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நம்ம இறைவனை வேண்டிக் கொள்ளணும். காரணம், சனி மகா பிரதோஷத்தன்று யார் ஒருவர் சிவபெருமானையும் உமாதேவியையும் வணங்குகிறார்களோ அவர்கிட்ட காலன் கூட சீக்கிரத்தில் நெருங்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. வழிபடணும்னா படத்தை வச்சு நைவேத்தியம் வச்சு தூப தீபங்கள் காண்பித்தால் மட்டும் போராது. அன்றைக்கு முழுவதுமே குறிப்பாக சொல்லணும்னா அந்த பிரதோஷ காலத்தில் சிவநாமங்களை உச்சரித்து கொண்டே இருக்கணும். நமக்கு சிவநாமங்கள் மந்திரங்கள் எதுவுமே தெரியலன்னா கவலைப்படாதீங்க. அதனால தான் எளிமையாக இந்த மந்திரங்கள் எல்லாம் சொன்னால் சரியாக சொல்லணும், இல்லாட்டி சொல்ல வேண்டாம் நான் சொல்லுவேன். மந்திரம் சொல்ல வராதவர்கள் ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 108 தடவை சொல்லுங்க. குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறது உங்களுடைய விருப்பம். வீட்டில் ருத்ராட்ச மாலை இருந்ததுன்னா அதை வைத்து ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு சீக்கிரத்தில் நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். இதை தவிர லிங்கம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அன்னைக்கு சிவபெருமானுக்கு பிடித்த அபிஷேகம் செய்யுங்க. அதுவும் வில்வ இலைகள் வச்சுருந்தீங்கன்னா அந்த இலைகளை அபிஷேக நீரிலே போட்டு அபிஷேகம் செய்யுங்க. கங்காஜலம் இருந்ததுன்னா கங்காஜலத்தை அபிஷேக தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சிலர் நம்ம viha.online இருந்து சிவலிங்க அபிஷேக ஸ்டாண்ட் வாங்கியிருக்கீங்க. அதில் மேலே இருக்கக்கூடிய செம்பில் கங்காஜலம் கொஞ்சம் விட்டுட்டு கோமியமும் கொஞ்சம் விட்டுருங்க. நல்ல தண்ணியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது தானாக சுட்டி சுட்டி சிவபெருமானுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இறைவன் எதிர்பார்ப்பது அன்பு ஒன்று மட்டும்தான். இதை மனதில் வைத்து மனநிறைவோடு நீங்கள் பூஜை செய்யுங்க. 18/7/2020 அன்று வருகின்ற சனி மகா பிரதோஷம், 1/8/2020 வருகின்ற சனி மகா பிரதோஷம், 16/8/2020 வருகின்ற பிரதோஷத்தன்று நீங்கள் நிறைவாக கும்பிடுங்க. கட்டாயம் இந்த 3 பிரதோஷங்கள் கும்பிட்ட உடனேயே நல்ல மாறுதல்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.